நீங்களும் நானும் ஆக்சுவலாக அடிக்கடி ஃபோனில் பேசிகிட்டு இருக்கோம். பட் எப்போயுமே பேச முடியாத கேட்க முடியாத ஒரு சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் இருக்குது ஆக்சுவலி. நீங்கள் ஃபஸ்ட்டு டெவலப் பண்ண சிலம்பாட்டத்துக்கு என்ன கேமராமேனை செலக்ட் பண்ணீங்க? அது எனக்கு என்னென்ன மாதிரி ஃபஸ்ட்டு நான் டைரக்ஷன் ஓகே ஆனோடனே நான் சினிமாட்டோகிராஃபி பண்ணக்கூடாதுன்றதை டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா போய் ஒரு ரெக்டாங்குலரில் மாட்டிப்போம். அது வேணாம். ஒரு டைரக்டருக்கு ஒரு வெளியிலேருந்து பார்க்குற தன்மை வேணும் ஒரு இதை அப்படின்றதுனால தான் நான் சினிமாட்டோகிராஃபராக வேறு யாராவது பண்ணணுன்ட்டு இருந்தேன். உண்மையிலே சொல்லணுன்னா எனக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ் அவங்க தான் இருந்தது. ஏன்னா என்னோடய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் ஒரு ஃபோட்டோகிராஃபி வரணும் அதில்ன்னு நினச்சேன். கன்ஃபார்மாக நான் பண்ணியிருந்ததோட நான் கேமராமேனாக பண்ணியிருந்தேன்னா கொடுக்குற ரிசல்ட்டோட சிலம்பாட்டத்தில் உங்களோட அவுட்புட் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ சில விஷயங்கள் உங்களோட அப்ரோச் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கலாக கம்போசிஷனாக லைட்டிங்காக வேறு ஒரு பாயிண்ட்டாக இருந்தது என்னோடய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல். ஸோ அது வேணும்னு நினச்சேன்னா அதனால தான் செலக்ட் பண்ணேன். உண்மையிலே இது வந்து எல்லாத்தையும் தாண்டி ஹாப்பியாகிடுச்சு. நிறைய டைமில் வந்து நீங்கள் கூட்டம் காதை திருவினதும் வந்து அன்றைக்கி ஃபுல்லாக டேயில் டென்ஷனாகவே போயிட்டுருக்கோம். ஐயோ இன்னும் அடுத்து எவ்வளோ திட்டு வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு ஈவினிங் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு போகும்போது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சின்னதாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதும் காஃபி சாப்பிடும்போது அது ஏன் அப்படி பண்ணேன்னு ஒரு சின்னதாக பேசி நீங்கள் சமாதானப்படுத்தி அனுப்புகிற வரையும் அது வந்து அந்த நாள் வந்து ஒரு நரகமாக தான் இருக்கும். இதே மாதிரி எவ்வளோ வீக்லி ஒன்ஸ் கூட நடந்திருக்கு. பட் அதெல்லாம் ஏன்னு இப்போ தான் தெரியுது. அதுக்கு எல்லாருமே உங்களுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். மதி இப்போ வந்து எனக்கு கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு விஷயம் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னா, நான் ஹிந்தி ஃபிலிம்ஸ் பண்ணுறதுக்கு மகாராஜனோடலாம் சில விஷயங்கள் பண்ணி மிஸ்ஃபயர் ஆகிடுச்சு. எனக்கு இங்கே இருந்த பிஸியில் ஹிந்தி ஃபிலிம் பண்ணணுன்ற ஒரு இதே இல்லாமல் போயிடுச்சு. நீங்கள் போய் ஷைதான் ஒரு ஹிந்தி ஃபிலிம் பண்ணிங்க. அது வந்து கமர்ஷியல் ஹிட்டாக ஆகி கிரிட்டிக்கலி அக்ளைம்டு ஃபில்மாக இருந்துச்சு. அடுத்து ஹிந்தி ஃபிலிம் எதுவும் கமிட் பண்ணியிருக்கீங்களா? அப்புறம் நம்மளோட இதுக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் பாலிவுட் ஃபில்மோட சினிமாட்டோகிராஃபராக என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்றது சொல்லுங்களேன். ஆமாம் சார், எனக்கு இந்தியா ஆஃப்டர் சைதான் கிட்டத்தட்ட நான் ஒரு 50 மூவியை ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். நான் ரிஜெக்ட் பண்ணதுக்கு வந்து ஸ்கிரிப்டோ இதோ இல்லை, டைம் இல்லை. அடுத்து தெலுங்கில் கமிட் ஆகிருக்கேன், தமிழில் கமிட் ஆகிருக்கேன். அந்த டைம் இல்லாததுனால தான் நான் அது திருப்பி பண்ண முடியல. கம்மிங் ஏப்ரல்லேருந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதா பிளானில் இருக்குது. அது இந்த ஷைத்தானில் நான் எவ்வளோ எனக்கு டெக்னாலஜியாகவும் ஒர்க் கம்ஃபர்ட் என்னவா கிடச்சிதுன்னா அதை தமிழ் இண்டஸ்ட்ரியை தாண்டி வெரி பிளான், பக்கா பிளான். அந்த சீன் பேப்பருக்கு அடுத்த பேப்பரில் பார்த்திங்கன்னா என்ன கேமராவில் ஷூட் பண்ண போகிறோம், என்ன ஃப்ரேம்ஸில் எடுக்க போகிறோம், என்ன எக்யூப்மெண்ட் தேவை, இது வந்து ப்ரொடக்ஷனுக்கும் சரி டைரக்டர் டீமுக்கும் சரி பக்காவாக வந்துடும். நமக்கு கால் ஷீட் பேப்பர் வரும்போது அன்றைக்கி என்னென்ன கேமரா ஆர்டர் பண்ணியிருக்கோம், என்ன லென்ஸு, என்ன ஸ்பெஷல் லைட்ஸ் வருது, என்ன ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் வருது, இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணப்பட்டு ப்ராப்பராக இருக்குது. அது ஒன்று தான் ரொம்ப கொஞ்சம் ப்ரொடக்ஷன் டிசைனிங் வந்து ரொம்ப ப்ராப்பராக இருந்தது. அப்புறம் அதையும் தாண்டி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வந்து இங்கே நானே தான் வந்து இங்கேருந்து இந்த 5K லைட் வரணும், இங்கேருந்து வந்து டே லைட் வரணும்னு நம்ம பண்ணுறது தாண்டி அங்கே காஃபர்னு ஒரு ஆள் நமக்கு சப்போர்ட்டாக எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிறாங்க. அவங்கெல்லாம் இந்த அதர் மெக்கானிக்கல் டென்ஷன்லாம் அவங்க உள்ள பண்ணிக்கிறாங்க. நமக்கு வந்து அந்த ஃபீலை மட்டும் அவங்களுக்கு கன்வே பண்ணிட்டா போதும், அது அவங்க பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சப்போர்ட் அங்கே கிடைக்கிது. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ இந்த குளோபலைசேஷனில் வித்தின் நெக்ஸ்ட் இயருக்குலாம் கூட நம்ம அவ்வளோ கம்ஃபர்ட்டாக ஒர்க் பண்ண தான் பண்ணிவிடுவோம். ஏன்னா அங்கே இருக்கிற ஸ்டுடியோஸே பயங்கர எக்யூப்டு பெரிய பெரிய ஸ்டுடியோஸ் இருக்குது. நம்மள்ட்ட ஸ்டுடியோஸ் கம்மி, ஃப்ளோர்ஸ் கம்மி, சின்னதாக கம்மி ஆகிடுச்சு, ஃப்ளாட்ஸ் ஆகிடுச்சு. ஆமாம் சார். அப்புறம் இங்கே இருக்கிற செட்டுக்கு தானே, ஃப்ளோர் சைஸுக்கு தானே நம்ம செட்டு யோசிக்க முடியும். அங்கே நம்மளை விட 3 மடங்கு பெரிய செட்லாம் இருக்குது. ஸோ அப்புறம் பிஸ்னஸுமே நம்மளோட பெரிய பிஸ்னஸ் தான். இந்த மாதிரி இதுதான் நமக்கு ஃபெசிலிட்டிஸ் தாங்க கிடைக்குது சார். அப்புறம் அதாவது நான் ஒரு படம் கமிட் பண்ணுறதுக்கும் முன்னாடியும் சரி, இல்லை ஒரு ஷார்ட் வைக்கிறதுக்கும் முன்னாடியும் சரி, அதில் ஏதாவது ஒரு தப்பு நடந்ததுன்னா இது நல்லா இல்லைன்னா நான் ஏன் அதை உடனே சரி பண்ணி தான் அதை எடுப்பேன். அது ஏன் அப்படி எடுன்னா, இந்த படம் வந்து ஃபைனல் ரிசல்ட்டை தேட்டரில் வரும்போது நீங்களாம் பார்ப்பீங்க, மில்டன் பார்ப்பார்,
மொத்தம் 2 பேர் 3 பேருக்காக தான் என்னோட இவ்வளோ ஹார்ட் ஒர்க்குமே. இந்த படம் தியேட்டரில் பார்க்கும்போது சரவணன் சார் பார்ப்பாரு, மில்டன் பார்ப்பாரு, விஜய் பார்ப்பாரு. அப்போ நம்மளை பார்த்து சிரிச்சிடக்கூடாதுங்கிற ஒரே ஒரு பயத்தோட தான் ஒவ்வொரு ஃப்ரேமும் வைப்போம். ஒரு படம் நான் ரிலீஸ் ஆகும்போது உங்களை கூப்பிட்டு சார் படம் பார்க்குறீங்களான்னு கேட்டு நீங்கள் பார்ப்பீங்க. நான் பண்ண படங்களில் எது சார் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, சரியாக பண்ணியிருக்கானா? எனக்கு என்னென்னா எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஒரு ஒர்க் சைடு ஒரு கிராஃப் இருக்கணும். ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு கிராஃப் இருக்கணும். எந்த கலைஞனாக இருந்தாலும் அந்த கிராஃப் வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. உங்களோட ஃபிலிம்ஸ் இந்த பிகினிங் நீங்கள் சூப்பர் குட் ஃபிலிம் பண்ணதுலேருந்து ஒரு ஒரு சின்ன படம் ஓடலைன்னா கூட ஒரு எல்லா ஃப்ரேம்லேயும் ஒரு ட்ரை இருந்துக்கிட்டே இருக்கும். பட் என்னென்னா எல்லா படங்களும் பார்த்துட்டு நான் ஷைதான் கூப்பிட்டீங்களா, ஷைதான் பார்த்தேன். அது வந்து உண்மையிலே எனக்கு வந்து ஒரு மதியை வந்து இப்படி பார்க்காம கொஞ்சம் இப்படி பார்க்குற ஒரு ஃபீல் கொடுத்தது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது அந்த ஃபோட்டோகிராஃபி. என்னன்னா ஒரு ரெகுலர் பிளாட்ஃபார்மில் இல்லை. அந்த சீனுக்கு உண்டான அப்ரோச், ஒரு லைட்டிங் சைடு, ஷார்ட் டிவிஷன்ஸில் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே ஷைதான் வந்து உங்களோட படத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபில்ம்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் அந்த ஸ்கிரிப்டில் அந்த ஃபோட்டோகிராஃபிக்கு உண்டான வேல்யூ இருந்தது. இது வரைக்கும் அந்த படங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஷைதான். இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு 0 பாயிண்ட்லேருந்து ஒரு 180 டிகிரி வந்து ரொம்ப ஈஸியாக சிஸ்பான் பண்ணி கரெக்டாக ஒரு பாயிண்ட்டை ரொம்ப உங்களால் கேட்ச் பண்ணிட முடியும். அது மாதிரி நான் பல தடவை ட்ரை பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. பட் அது எக்ஸாக்டாக அந்த பாயிண்டில் நின்றுடுறது இல்லை. ஒன்று எக்ஸ்ட்ரா போயிட்டு திருப்பி அங்கே வந்து நிற்கும், இல்லை அதை பிடிச்சிடவே முடியாமல், இல்லைன்னா ஒரு 45 to 90 பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நான் அந்த ஸ்கேலை நான் கம்மி பண்ணிப்பேன். உங்களவுக்கு அதை பண்ணிடவே முடியல. அது என்ன டெக்னிக் சார்? அது எப்படி? என்னென்னா அது 2 விஷயம். அது ப்ராக்டிஸ். நான் பண்ண படங்கள் எல்லாமே ஒரு மிகைப்படுத்துதல் இருக்கும். ஒரு ஹீரோவை வந்து எக்ஸ்ட்ராவாக காமிப்போம், ஒரு ஸ்பீடை க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும் அந்த சீனில். ஸோ அதுக்கு வந்து இந்த மூமெண்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இது எனக்கு வந்து மைண்ட் செட்டில் வந்த விஷயம். இப்போ ஒரு பாம் பிளாஸ்ட் எடுப்போம். பாம் பிளாஸ்ட்னால் ஃபஸ்ட்டு சவுண்டு வரும். சவுண்டு வந்தப்புறம் ஃபயர் வந்தப்புறம் தான் ஒரு கார் போகும். ஸோ இது அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது ஆபாயினிட்டில் இது அப்சர்வ் பண்ணி மிஸ் பண்ணி ஆமாம், நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சவுண்டோட அந்த ஒரு ஹீரோவோட அந்த ஆப்ஜெக்டோட நம்ம மைண்ட் சிங்க் ஆகிறது இருக்குது. இப்போ விஜய் வந்து ஒரு ஸ்பீடில் ஓடுவார், அஜித் ஒரு ஸ்பீடில் ஓடுவார், கார்த்தி ஒரு ஸ்பீடில் ஓடுவார், அனுஷ்கா ஒரு ஸ்பீடில் ஓடும். எனக்கு இப்போ அலெக்ஸ் பாண்டியன்லாம் இப்படி வச்சேன்னா அனுஷ்கா ஓடிடும். ஸோ அனுஷ்கா வந்து ஃபாலோ பண்ணுறது ஓடும்போது பயங்கர ஸ்பீடாக வரும். அதோட ஹைட்டுக்கு லெக் லென்த் வேறு ஜாஸ்தி. ஸோ அந்த ஆர்டிஸ்டோட ஒரு சிங்க் ஆனோன்னு வச்சுக்கோங்களேன். விஜய் ஆக்ஷனில் என்ன பண்ணுவார் அப்படின்றது எந்த ஹீரோவாக இருந்தாலும் ஒரு 2 days நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்பீடை நம்ம மைண்டில் ஏற்றுக்கிட்டா கரெக்டாகிடும். டுவர்ட்ஸ் சன் வாக் பண்ணி போனீங்கன்னா வழக்கமாக ஒரு ஆளுக்கு ஒரு ஷேடோ தானே வரும். பட் உங்களுக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு 15 ஷேடோஸ் கூட வரும். நான் இவ்வளோ நாள் இண்டஸ்ட்ரியில் இருந்ததுக்கு காரணம் என்னோட ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்லை, என்னோட டீம்.